ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பளவு சுடுதண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறோம். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நார்மல் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கூட 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதையும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். சிக்கனை 2 சைடு நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் அண்ட் க்ரீன், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அது ஹீட் ஆனதையும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கி இது கூடவே பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பார்பிக்யூ சாஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சாஸ்லலாம் உப்பு இருக்குன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், குடமிளகாய் 2 சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 2 நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துறப்ப அந்த சாஸில் இருக்க புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/4 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறப்ப நல்லா சிக்கன் நல்லா திக்காக வரும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு 1/4 கப் அளவு சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகி வர வரை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம்.
தண்ணியெல்லாம் இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இது கூட இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை க்ரீனு சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.